இந்த ஒப்பந்தம் விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூனி ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தௌஹீத்வாதியுடைய ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடாக என்ன இருக்கணும்னா, இது கணக்கே இருக்கக்கூடாது. இது ஒரு சப்ஜெக்டே இல்லை, ரைட்டா? இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அகோரிக்கே சூனியம் நடக்காட்டி நாங்கள் சூனியம் இருக்கணும்னு சொல்ல போகிறோம். அதாவது இன்றைக்கு மௌலவி பிஜே அவர்களுக்கு சூனியம் நடக்கிறத விடுங்க, விளங்கிட்டு அகோரிக்கே சூனியம் பழிக்கலைன்னு வைங்க, நாங்கள் சூனியம் இருக்கணும்னு சொல்ல போகிறோம். காரணம், அகோரியை வச்சு சூனியம் இருக்கண்டோ, மௌலவி பிஜே அவர்களை வைத்து சூனியம் இல்லைன்றே முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து என்னது தக்லீது பண்ணலை, நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம் குர்ஆன் சுன்னாவை வச்சு. நம்ம என்ன சொல்கிறோம்னு விளங்கினா இந்த ஒப்பந்தத்தை போடுவாங்களா? எங்களுக்கு எதிராக நாங்கள் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் நாடினால் பாதிக்கும் அப்படின்னா என்ன? பாதிக்காமலும் போகும். அல்லேண்டா இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லணும்? அல்லாஹு தாலா பிஜேக்கு 48 நாளுக்குள் சூனியம் பாதிக்கும் என்று நிச்சயமாக நாடுவான் அப்படி என்ற உறுதிமொழி இருந்தால் நம்ம என்ன செய்ய இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வோம். சூனியம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிறேன், எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி இருக்குது, என்ன 48 நாளுக்குள் சூனியம் பாதிக்கும் என்று எங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, ஆதாரம் போடணும்னு சொல்லணும். தெரியுமா? 49 நாள் பாதிக்கலாம், அடுத்த வருஷம் பாதிக்கலாம், பாதிக்காமலும் போகலாம். அல்லாஹு தாலா அவர் ரஹ்மத்தை கொண்டு அணைத்துக் கொள்ளலாம். நம்ம எப்படி சொல்றது? அல்லாஹு தாலா தன் பக்கம் அணைச்சிக்கலாமா இல்லையா? ரஹ்மத்தை கொண்டு, தனது கருணையை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செய்யலாம்? ஏண்டா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மீசான் இருக்கிறது, விளங்கிட்டா? அல்லாஹு தாலா ஆரம்பத்தையும் அளப்பவன், கடைசி அளப்பவன். அல்லாஹு தாலா சில பொழுதுகள் ஒரு மனிதனுக்கு நிறைய மன்னிப்பு கொடுப்பான், நிறைய சந்தர்ப்பம் கொடுப்பான், நிறைய சான்ஸ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அவகாசம் என்றதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாது? நுழைய இயலாது. அல்லாஹ் நாடினால் பாதிக்கும் என்றதை 48 நாளுக்குள் நாடுவாண்டி யார் முடிவு எடுத்தது? இது 48 நாளுக்குள்ள அல்லாஹ்வோட நாட்டத்தையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ விளங்கிட்டா? 48 நாளுக்குள் அல்லாஹ் நாடுவான் என்ற உறுதிமொழி இருந்தால்தான் இது நடக்கணும். ஒன்று. இரண்டாவது, அகோரி வந்து சூனிய ஒப்பந்தம் பண்ணுறான், விளங்கிட்டா? இந்த அகோரி வந்து சூனிய ஒப்பந்தம் பண்ணுகிற நேரத்தில் நம்ம ஒரு எப்படி ஒரு முஸ்லீம் முடிவெடுக்கணும்? இதில் இந்த ஒப்பந்தத்துக்கும் சூனியம் இருக்கிற நம்மன்றதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்களும் நிதர்சனமாக நடந்தால்தான் நம்புவோம் என்றா இது என்ன? நாங்கள் நம்ப போகிற விஷயம் அது அவர்களுக்கு கட்டாயம் தேவை. அவர்கள் இது இல்லையா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது முக்கியம். இது மட்டுமல்ல, இது கூட தொடர்ந்து ஒரு 10-12 போட்டு டெஸ்ட் பண்ணி முடிவுக்கு வரட்டும். எங்களுக்கு அது முக்கியமே இல்லை. எங்களுக்கு முக்கியம் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, நாங்கள் நம்பிட்டு போயிடுவோம். விளங்கிட்டா? சரி, இதுக்கு இப்படி நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுகிறோமே, டெஸ்டிங் அப்போ கடைசியில் ஈத்த பழத்துக்கு டெஸ்ட் பண்ண வைக்க வரும், கரைஞ்சிறதுக்கு ஒரு டெஸ்டிங் தொடர்ந்து போக வேண்டி வரும். விளங்கிட்டா? இதெல்லாம் சப்ஜெக்ட். அந்த இடத்துல நடந்தாலும் உண்டு, நடக்காதையும் உண்டு, அதில் வேறு வேறு விஷயங்கள் நடந்துட்டு போகலாம். விளங்கிட்டா? இது வந்து வேறு, அதாவது தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு என்ன பிரபலியத்தை உண்டாக்கலாம். அதில் ஏன்னா இதுவரைக்கும் மார்க்க ரீதியான நன் முஸ்லிம்ஸ் கேள்வி பதில்கள் போன்றவைகள் எல்லாம் ஒரு அளவில் தான் போய்கொண்டிருக்கும். இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யும்? தமிழ் பத்திரிகைகளில், தமிழ் செய்திகளில், தமிழ் மக்களோடு அப்படியான சில விளம்பரங்களுக்கு இது என்ன செய்யும்? உபயோகமாக இருக்கும். ஆனால் இது மார்க்கத்துக்கு ஒரு 0 பாயிண்ட் கூட உபயோகமாகாது. இது நம்ம சிம்பிளாக யோசிக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து 48 நாள் வரைக்கும் கொஞ்சம் பேர் பொறுத்து பார்க்கணுமா? என்ன நடக்கலாம், என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன, ஒன்று நடக்காட்டி என்ன? இதெல்லாம் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இது நடிப்பு, செட்டப் பண்ணிக்கிறாங்க. செட்டப்பெல்லாம் இல்லை, உண்மையாக தான் நடக்குது. செட்டப்பெல்லாம் இல்லை, வேலை வீணாக என்ன செய்யக்கூடாது, பொய் சுமத்தக்கூடிய. இதனால தான் அந்த ஹக்கு தோக்குறது பல இடங்களில். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, செட்டப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் அகோரியல், அவ்வளோதான். அவன் வந்து என்னது? அகோரியல். அகோரி என்று சொன்னால் என்ன செய்யணும்? பிணம் திண்டால் தான் அகோரி, விளங்கிட்டா? பிணம் திண்டால் தான். அவன் தெளிவாக சொல்கிறான், நான் பிணம் தின்னலைன்றான். நான் வந்து பிணம் தரேன், பிணம் தின்றவர்கள் நிற்கிறாங்க. அகோரிக்குரிய நிபந்தனைகள் ஒன்று நிர்வாணமாயிக்கணும். அவன் ட்ரெஸ் போடுறாங்க, விளங்கிட்டா? அவன் நிர்வாணமாக அவங்களோட ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருந்தால் அவன்கிட்ட என்ன செய்யுது? அந்த தெம்பு இருக்குது. அவன் அகோரி என்ற தெம்பு நிர்வாணமாக வீடியோவில் படுறாங்களா இல்லையா? தைரியமா அந்த லெவலுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். வாழ்க்கையை அவனை கங்கையில் போய்க்கணும், கங்கை ஓரத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். அவனோட வாழ்க்கை அங்கே போகலை, அது போயிட்டு ஓடி வந்துட்டான், விளங்கிட்டா? இது முதல் அகோரி அல்ல. ரெண்டாவது, அகோரி என்கின்ற அம்சத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறேன். அவன் சூனியக்காரனா இல்லையா? அவன் சூனியக்காரனா இருந்தால் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்டத்துக்கும் ஃபிரௌனுடைய போராட்டத்துக்கும் இதை ஒப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபிரௌனுக்கு எதிராக போராட்டம் நடந்ததுக்கு காரணம் ஏகத்துவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா? அவர் சொல்ல வர்றது ஹக்கா இல்லையா? நீ கடவுள் இல்லை என்பது இல்லையா? அகோரி எங்கேயாவது தன்னை கடவுள்னு சொன்னானா? அப்படியெல்லாம் இல்லை. அவெல்லாம் சிவனுடைய அடியார்களாக இருந்திருக்கிறாங்க. வணங்கிட்டா? அகோரியோட கன்செப்டே சிவனுடைய அடியார்கள், அவர்கள் அழிக்கிற கடவுளுடைய அடியார்கள். பணம் தின்னன், அவர் தான் பணத்துக்கு பொறுப்பு. அந்த செக்ஷனில் உள்ளவர்கள் இவரை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? அப்படி கொண்டு வந்து அவனை பிரபல்யமாக்கி இந்த லெவலுக்கு ஆகிட்டு. அன்புள்ள சகோதரர்களே, இதில் வந்து அவர்களுக்கு நிரூபிக்கணும் என்கின்ற மாதிரியான வழிமுறை அவர்கள் கடைபிடித்திருக்கலாம். அதில் நம்ம மாட்டுக்கரு சொல்ல நிரூபிக்கணும் என்பதற்காக. ஆனால் எங்களுக்கு இது சப்ஜெக்டே அல்ல. இதுக்கு சப்ஜெக்ட் இன்னும் சொல்ல போனால் அழகாக உங்களுக்கு விளக்கம் சொல்லலாம். தற்கொலையே நடந்தாலும் விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? மற்ற அறிஞர்கள். தற்கொலை மனிதர்கள் காபிரா போக நிறைய வாய்ப்பு இருக்கிறது, விளங்கிட்டா? முர்த்ததாக போக வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமிய வரலாற்றை நல்ல நல்ல அறிஞர்களை இந்த மாதிரி எல்லாம் நடந்து கடைசியில் தற்கொலை செஞ்சவங்களாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இதே சூனியத்தால் தான் நம்ம நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சிம்பிளாக முடிச்சுட்டாங்கன்னா
விளங்கிட்டா? எதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இது சூனியத்தால தான் நம்பினது எப்படி நம்ம விளக்கம் சொல்றது? பில இது வந்து நம்ம சிம்பிளா யோசிக்க கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஹதீஸையே செய்யலைன்றாங்க. இது பெரிய வேலையா இது மறுக்கு சொல்றது? அது அடுத்தது எங்களுடைய சில சகோதரர்களுக்கும் சொல்லிக்கொள்ளணும், அகோரியுடைய சூனியம் சம்பந்தம் இது பொய் அகோரி, ஒரிஜினல் அகோரியை தான் கொண்டு தேவையான்னு கேட்கிறேன். இது இவன் பொய் அகோரியா இருந்தா என்ன, உண்மையான அகோரியாக இருந்தா என்ன, நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அகோரியில் ஒரு ரிசர்ச். அப்போ நம்ம வந்து எங்களோட பொறுப்பு வந்து அகோரியை கொண்டு வந்து நிறுத்துறதா? ஒரு அகோரியை கொண்டு வந்து நீங்கள் எப்படியா இருக்கணும் நிரூபிச்சு காட்டுன்னு சொல்றதா? இன்னும் சொல்ல போனால் அதை இப்போ போகிற போக்குக்கு சரியான உள்ள லெவலில் உள்ளவங்களும் வழிகெடுத்துருவாங்க போல இருக்குது. இப்படியே போகிறவர்களுக்கு எப்படி ஒரு வழிகேட்டை சைத்தான் செட்டப் பண்ணுறான். அன்புள்ள சகோதரர்களை, இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த திருப்பூர் தீனாக இருக்கலாம், மற்ற திருப்பூர் தீன் போட்டிங்கிற லிஸ்ட்டை பார்க்கணுமே. இவருக்கு அது முடங்கும், அவருக்கு வாய் போகும், இவருக்கு காது போகும், சுபஹானல்லாஹ். இதெல்லாம் தவறான நம்பிக்கை. நம்ம திருப்பூர் தீனா இருக்கலாம், அகோரியாக இருக்கலாம், அவரோட ஒப்பந்தம் பண்றவங்களா இருக்கலாம். இது ஒரு மெட்ரே இல்லை. அல்லாஹ் நாடினால் விளங்கிட்டா சூனியத்தை கொண்டும் ஒருவரை அழிக்கலாம், சூனியமே இல்லாமலேயும் ஒருவர் அல்லாஹ்வுத்தாலா அழிக்கலாம். இதான் எங்களோட நம்பிக்கை. ஒருவரை கொண்டும் அழிக்கலாம், ஒருவரை இல்லாமலும் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யணும் அழிக்கலாம். எதை நினைச்சாலும் என்னையே அழிக்கலாம், யாரையும் அழிக்கலாம். இதை நம்ம என்ன சொல்றோம்? சூனியத்தை எப்படி நம்பணும்? குர்ஆன் சுன்னால வந்திருக்கக்கூடிய அந்த சூனியத்தை நம்புங்கள். இதுல இன்னும் கொஞ்சம் பேர் இன்றைக்கு சூனியம் இல்லை, நேற்று இருந்தது. யார் உனக்கு சொன்னது? இது ஏன் இப்படி மக்கள் பயப்படுறாங்களா? இதா இன்றைக்கு சூனியம் இல்லை, யாரோட கருத்துக்கு வலிந்து போகணும் என்ற மனோபாவத்துக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நிக்க கூடாது. குர்ஆன்ல சுன்னால இருந்தா உலகமே எதிர்த்தாலும் இதான் நிக்கணும். விளங்கிட்டா? இன்றைக்கு நேற்று இருந்தது, இன்றைக்கு இல்லை. யாரா சொன்னாங்களோ உங்களுக்கு இன்றைக்கு இல்லைன்னு? நாளைக்கு இருக்காதுன்னு யாரா சொன்னார்களா? இன்றைக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதானே உண்மை. தெரிஞ்சவங்க யாரா இருக்கிறாங்களா? அகோரி சூனியத்துக்கு சொந்தமான எங்கேயாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்ப நேர்மையா நிக்கப்படங்கள். குர்ஆன் சுன்னாவில் சூனியம் பாதிக்கும் என்று வந்திருக்கு நம்புகிறோம். விளங்கிட்டா? மற்றபடி உள்ள சூனியங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இல்லைன்னு மறுக்கவும் மாட்டோம். அதை ஆய்வு செய்து இல்லைன்னு சொல்லட்டும். குர்ஆன் சுன்னால வந்ததை இல்லைன்னு சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியம். இந்த ஒப்பந்தத்தை ஒரு பெருமானத்திலே கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு அம்சமே அல்ல. எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். எங்களுக்கு ஒன்றும் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் தவறானது, அது வழிந்துரை, பிழையானது, ஒரு நாள் இது யூஸ் ஆகாது என்பதை நம்ம அடிக்கடி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய இதுகளை பற்றிய சிந்தனைக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதில் போட்டிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் சரியா, அது சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த ஒப்பந்தம் நம்மளை வதைறது நேரத்தை வீணடிக்குமே ஒழிய இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. குர்ஆன் சுன்னாவில் இருக்கிற இதான் என்னுடைய வாதம். முடிந்தால் என்ன செய்யட்டும், இவைகளோடு நம்ம விவாதத்துக்கோ என்ன வகையில் இதை அணுகிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும்.